இப்ப எதுக்கு ஜெயிக்கிறது பத்தி யோசிக்கிற? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசி. இங்க பார், முதல்ல எறிகிற கல்லை விட ரெண்டாவதா எறிகிற கல்லு தான் தூரமா போய் விழும். ஏன்னா முதல் கல்லுக்கு இலக்கு கிடையாது. ஆனா ரெண்டாவது கல்லுக்கு முதல் கல்லை தாண்டதுதான் இலக்கு. திரும்ப எடு. முதல்ல எடுத்ததை விட கண்டிப்பா பெஸ்டா தான் வரும். எனக்கு பாட்ட நிப்பாட்டு தம்பிக்கு நீயே வழிகாட்டு. அட எங்க ஊரு அந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சது, வண்டி கட்டி கூட்டி போறேன். கிளியே, இதைத்தான் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிறார். அப்படி இருக்கணும் உங்களுடைய கனவுகள், அப்படி இருக்கணும் உங்களுடைய ஆசைகள், அப்படி இருக்கணும் அதுக்கான உழைப்பு. அப்படி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க அடைய வேண்டிய இடத்தை நிச்சயமா அடைவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு நண்பா. அது வேற யாருமே ஃபில் பண்ணவே முடியாது. ஆசைகள் இருக்கும், கனவுகள். இதுல என்ன ஒரு ஸ்டேஜ்லயும் யாரா ஒருத்தர் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். ஆனா மோஸ்டா அந்த நம்பிக்கை நம்ம மேல வைக்கணும். அப்பதான் மத்தவங்க நம்ம நம்புவாங்க. இன்னைக்கு ரீல் ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் இது ஒரு ஸ்வீட்டான ஒய்ஃப் அவங்களோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு கிஃப்டாக பிளான் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் நருட்டோ ஃபேன் அப்படிங்கிறதுனால 6-in-1 நருட்டோ ஆக்ஷன் ஃபிகரின் செட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் நம்ம டெலிவர் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் டெலிவர் பண்ணிடணும். பிகாஸ் சர்ப்ரைஸு கிஃப்டாக போகுது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பர்சனலைஸ்டாக ஹேண்ட் ரிட்டன் நோட் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கஸ்டமர் கிட்ட இருந்தேன். அண்ட் இந்த மெசேஜ் கொடுத்தாங்க. ரொம்ப க்யூட்டாக, ஷார்ட்டாக, ஸ்வீட்டாக இருந்துச்சு. என்னோடய கஸ்டமரோட பேர் அமுதினி. அண்ட் ஸோ கிரேட்ஃபுல் டு அமுதினி ஃபார் ஆர்டரிங். அண்ட் என்னோடய கஸ்டமரோட ஹஸ்பண்டுக்கு ஹாப்பி பர்த்டே, டுகெதர் ஃபார் எவர். ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் 2 பேரும் எப்போவும் சந்தோஷமாக உங்களோட லைஃப்பை லீட் பண்ணணும். என்னோட சைட்லேருந்து பெஸ்ட் விஷஸ் டு போத் ஆஃப் யூ. நமக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமை ஒரு ஸ்பெஷல்ட்டியில் கிஃப்ட் பண்ணும்போது நமக்கு அவங்க எவ்வளோ ஸ்பெஷல்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின் சார். உங்கள் இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறீர்களா? பிரஷரா பார்க்காதீங்க. ஆனா உங்க இலக்கை தொடர்பான ஏதோ ஒன்றை செய்தீர்களா இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒரு தகவலாவது அதை பத்தி படிச்சீங்களா இல்லையா? ஏதோ ஒரு போன் காலாவது அதை பத்தி பண்ணுனீங்களா இல்லையா? இலக்கை மட்டும் பிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன நம்ம இருந்தோம்னா இலக்கெல்லாம் தாண்டாலும் நடக்காது. வாழ்க்கை மாறுவதற்கு தேவைப்படக்கூடிய எஃபர்ட்டை நீங்க தான் எடுக்கணும். பிகாஸ் இட் இஸ் யுவர் கோல் தட் யூ நீட் டு சேஸ். நீங்க தான் அது பின்னால துரத்தணும், ஓடணும், கஷ்டப்படணும், அதுக்காக பார்க்கணும். நமக்கு ஒரு பக்கம் எப்படி டீம் வேணும்னு சொல்லணும், அது மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்கு. உங்க கோலை யாராவது நிறைவேற்றணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்க கோலோட வேல்யூ யாருக்குமே தெரியாது. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் குடும்பம் ஒத்துழைக்கல, நான் இவ்வளவு தூரம் யோசிக்கிறேன், என் மாமனார் வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணல, என் நண்பர்களே புரிஞ்சுக்கல. உங்க கோல்ல அடுத்தவன் புரிஞ்சுக்கணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் யுவர் கோல், இட் இஸ் யுவர் ட்ரீம், யூ ஹாவ் டு சேஸ் இட். இல்லையா? உங்கள் கனவுகளை நீங்கள் தான் துரத்தணுமே ஒழிய மற்றவன் துணை கொண்டு அதை துரத்தணும்னு நினைக்காது. நீங்க ஜெயிச்சு ப்ரூவ் பண்ற வரைக்கும் அது வெறும் கோல் தான். இந்த உலகம் ஜெயிச்சுட்டு சொன்னாதான் கேட்கும். I went from this to this. ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. அதனால ஏதாவது 1-2 மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. அப்படின்னா கடவுள் இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கொஞ்சம் இப்ப இருக்கான கால விடுச்சிரும். You will see the light. What you want will not happen. What you need will definitely happen. எல்லோருக்கும் ஜெயிக்கிற காலம் வரும். புல் கூட தன் பூமியை பிளந்து வரும். உன் பாதையில் 1000 திருப்பம் வரும். நில்லாமலே ஓடிடு, இலக்கு வரும். வானம்
I have a small business, creating's what I do. If you see this video, that means it's meant for you. Please show your support, like, comment, follow and share. Or if you fancy buying something, it would make my day. நீ விதி விதின்னு ஆய மாதிரி சொல்லினேரு லைஃப் சான்ஸ் வந்து சரி இந்த புடின்னு கையில் கொடு என்ன உனக்கு ஒன்று தேவைன்னா அதுக்காக ட்ரை பண்ணாமல் இருக்குதான் தப்பு என்ன செக் பண்ணுறேன். உங்கள் இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறீர்களா? பிரஷரா பார்க்காதீங்க. ஆனா உங்க இலக்கை தொடர்பான ஏதோ ஒன்றை செய்தீர்களா இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒரு தகவலாவது அதை பத்தி படிச்சீங்களா இல்லையா? ஏதோ ஒரு போன் காலாவது அதை பத்தி பண்ணுனீங்களா இல்லையா? இலக்கை மட்டும் பிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன நம்ம இருந்தோம்னா இலக்கெல்லாம் தானாலாம் நடக்காது. மனிதர்கள் எப்போது என்ன நம்புறாங்கன்னா அது தானா நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 9 மணிக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு கடமையோடும் பொறுப்போடும் இருந்துட்டு சண்டே அன்னைக்கு கறிக்குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு மாந்த ஒரு தடவை டூருக்கு போயிட்டு வந்துட்டு செலவெல்லாம் சிக்கனமா பண்ணிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் அதிகாரம் பண்ணிட்டு ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு கேட்டுட்டே இருந்தா வாழ்க்கை மாறிடும். மாறாது. வாழ்க்கை மாறுவதற்கு தேவைப்படக்கூடிய எஃபர்ட்டை நீங்க தான் எடுக்கணும். பிகாஸ் இட் இஸ் யுவர் கோல் தட் யூ நீட் டு சேஸ். நீங்க தான் அது பின்னால துரத்தணும், ஓடணும், கஷ்டப்படணும், அதுக்காக பார்க்கணும். நமக்கு ஒரு பக்கம் எப்படி டீம் வேணும்னு சொல்றோம், அது மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்கு. உங்க கோலை யாராவது நிறைவேற்றணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்க கோலோட வேல்யூ யாருக்குமே தெரியாது. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் குடும்பம் ஒத்துழைக்கல, நான் இவ்வளவு தூரம் யோசிக்கிறேன், என் மாமனார் வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணல, என் நண்பர்களே புரிஞ்சுக்கல. உங்க கோல்ல அடுத்தவன் புரிஞ்சுக்கணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் யுவர் கோல், இட் இஸ் யுவர் ட்ரீம், யூ ஹாவ் டு சேஸ் இட். இல்லையா? உங்கள் கனவுகளை நீங்கள் தான் துரத்தணுமே ஒழிய மற்றவன் துணை கொண்டு அதை துரத்தணும்னு நினைக்காது. அதனால நிறைய பேர் பிசினஸ் ஆரம்பிக்கிறப்ப இந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அப்பா பணம் கொடுக்கல, என்னுடைய அறிவை அவர் புரிந்து கொள்ளவில்லை, எங்க சித்தப்பா ஹெல்ப் பண்ணல, அவ்வளவு பணம் வச்சிருக்காரு, மாமா பண்ணல, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது உங்களுடைய கோல். உங்க கோல் கரெக்டா இருக்குன்னா பேங்க் லோன் கொடுக்கும், போய் பேங்க்ல வாங்கிக்கங்க. எதுக்கு சித்தப்பா கொடுக்கணும், அப்பா கொடுக்கணும், பெரிய பணம் காசு கொடுக்கணும்? அப்ப நான் மாபெரும் கோல் ஒன்றை வைத்திருக்கிறேன், இந்த உலகம் புரிந்து கொள்ளாமல் இருக்கு. நீங்க ஜெயிச்சு ப்ரூவ் பண்ற வரைக்கும் அது வெறும் கோல் தான். நீங்க ஜெயிச்சு ப்ரூவ் பண்ற வரைக்கும் அது வெறும் கோல் தான். இந்த உலகம் ஜெயிச்சுட்டு சொன்னாதான் கேட்கும். தப்புதல்